ஏமாக்கா தோட்டத்துக்கு போயிட்டாங்களா அத்தையும் மாமாவும்? ஆமாக்கா தோட்டத்துக்கு போயிட்டாங்க. என்ன சாப்பாடு இன்னைக்கு? இனிமேதாக்கா சமைக்கணும், இட்லி தான் ஊத்தணும். சரி சரி. நான் நாத்தனார் வந்திருக்கா பெருசு? ஆமாக்கா வந்திருக்காங்க. பாரு மகா, உன் பெரிய நாத்தனார்கிட்ட எல்லாம் சூதானமா இருந்துக்க. அசந்தோன்னு வச்சுக்க, மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிடும். ஐயோ ஏங்கா அப்படி சொல்றீங்க? இந்த குடும்பம் சரியில்லாத குடும்பம் மகா. எப்படிதான் உங்க அப்பா அம்மா தேடி தேடி இங்கிட்டு கூட்டிட்டு வந்து விட்டாங்கன்னு தெரியல. அவங்க நல்லவங்க, சந்தோஷம் நல்ல பையன்தான். ஆனா இதுங்க சரியில்லாததுங்க. ஆளுக்கும் அந்த பயலை போட்டு பாடா படுத்தி எடுக்கும். அதனாலதான் அவன் இங்க இருந்தா இதுக கிட்ட எல்லாம் மாடிக்க முடியாதுன்னு மதுரைக்கு ஓடி போயிட்டான். சீக்கிரம் ஒரு வீட்டை பார்த்து போற வழியை பாரு. இங்கே இருந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, வேலைக்காரியோட கேளமா வச்சுக்குவாளுங்க. சரிக்கா. அது மட்டும் இல்ல, இதுங்க காசு 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 காசுன்னு புட்டிங்கி எடுக்குங்க. நீ போனாதான் அங்கிட்டு போய் வேலைக்கு போயிரு. அப்பதான் உங்க 2 பேத்துக்கும் 10-5 சேஃப்டி பண்ணிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்க, மொத்த காசையும் உருவிடுவாங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் நடுத்தருவுல நிக்க வேண்டித்தான். ஐயோ அக்கா அப்படிலாம் சொல்றீங்க? காலம் கெட்டு போய் கிடக்குது மகா. இந்த காலத்துல எல்லாம் சூதானமா இருக்கணும். நம்ம கையில 10 காசு இருந்தாதான் புருஷன் கையில இல்லாத போது கொடுக்க முடியும். நான்லாம் எதுக்கு வேலைக்கு போறேன்? இந்த மனுஷன் கையில இல்லாத போது நமக்குன்னு எவனும் கொடுக்க மாட்டான்றனால தான் நான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்பனா பிரச்சனை இல்லை, பின்னாடி பிள்ளைங்க எல்லாம் வந்துருங்க. அதுக்கப்புறம் படிக்க வைக்கணும், ஊருப்பட்ட செலவு. அதனால தான் சொல்றேன், சூதானமா இருந்து பொழைச்சிக்க. சரிக்கா, அண்ணி இது வந்துட போறாங்க. ஆமா ஆமா, எமகாதீங்க. காதுல விழுந்துச்சுனாலும் சண்டைக்கு வந்துடுவாளுகம்மா. சரிங்கக்கா. ஐயோ இந்த பண்ணி வேற மேலேயே தான் காலம் கையும் போட்டுக்கிட்டு படுப்பா. ஐயோ கால கையை எடுடி. ஐயோ எரும மாடு எப்படிதான் படுத்து கிடக்குறா? எட்டிக்கிட்டு மிதிச்சாதான் என்ன அவளை போல அங்கிட்டு. ஐயோ நமக்கிட்டே இப்படி படுத்து தூங்குறாளே, போற வீட்டுல எந்த லட்சணமா போ. மணி என்ன? ஐயோ 5:45. சரி எந்திரிப்போம். அப்பா கிட்ட போய் தோட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு கிளம்பணும் வேற. இல்லைன்னா அந்த மனுஷன் வேற வாழ்வாள்னு கத்துவது, சமைக்கல வைக்கலன்னு. என்ன கிளவி காலையிலே கொட்டா பக்கம் இடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாடி நான் கிளவி, உங்க குமரி எல்லாம் கிளவியாக போக வேண்டியது தான். என்னமோ கிளவி கிளவின்றீங்க. கிளவி கிளவின்றதை வச்சுக்க வாய் பிடிச்சி தச்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். எங்க எங்க அப்பா எங்க அம்மாவும்? உங்க ஆத்தா தோட்டத்துல தூங்கிட்டு கிடப்பா, உங்க அப்பன் தோட்டத்தை பார்க்க போயிருப்பான். போ அங்க. ரொம்பத்தான் பா நீ பண்ணிக்கிட்டு இருக்கப்பெல்லாம். என்ன அந்த சின்ன குரங்கு எந்திரிச்சிருச்சா? சின்ன குரங்கு அவ உனக்கு பேத்தி தானே. எனக்காவது பேத்தின்னு கூப்பிடுவேன். வீட்டுக்கு வந்த மருமகளை மட்டும் மகா பேத்தி மகா பேத்தின்னுவ. வீட்டுக்கு வந்த பிள்ளை கூட வீட்டை பத்தின கவலை இருக்குது. காலையில நேரம் வந்துச்சு, வீடு வாசல் கூட்டி சமையல் வேலையை பாக்குது. நீங்க என்னத்த செய்றீங்க? வார திங்கிற, இங்க இருந்து சுருட்டிக்கிட்டு ஓடுற. அந்த எருமை மாடு திங்கிது, வெளியே போய் சுத்துது வருது. இது என்னத்த போய் நான் உங்களை பெருமையா பேசுறது? எனக்கெல்லாம் வாயிலன்னு வச்சுக்க நாய் தூக்கிட்டு போயிரும். ஏன்டி நாய் தூக்கிட்டு போதோ இல்லையோ, நான் கொஞ்சம் அசந்தா கழுத்துல காதுல போட்டுருக்கா, நீங்க தூக்கிட்டு போயிருவீங்கடி. என்ன மகா இப்பதான் வாச கூட்டுறேன்? நான் இல்லைங்க, நீ கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. சரி சரி, நான் தோட்டம் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க நீ. இது குழம்பு என்ன வைக்கிறா இட்லிக்கு? சாம்பாரும் சட்னி, தேங்காய் சட்னி தான் அரைக்கணும். தேங்காய் சட்னி எல்லாம் வேணாம். தேங்காய் சட்னி தின்னாலே நெஞ்சு கறிக்கும். தக்காளி சட்னி அரைச்சிடு. கொஞ்சம் உண்டனாப்பே அரை. நான் வேற இன்னைக்கு வீட்டுக்கு போகணும், சேர்த்து எடுத்துட்டு போறதுக்கு. ஏன்னா போய் எங்களால் சமைக்க முடியாது. நீ சமைச்சு கிழிச்சிட்டா மட்டும் தின்னு தான் தள்ளிடணும். சரிங்க நீ. முன்னாடி அமுதா குனிஞ்சுனத்தால நிமிராம இருக்க, ஏன் பேச மாட்டியா? ஏன் காசு பணம் கொளுத்துருச்சா? ஆமா காசு பணம் கொளுத்துதான். கழுத்துலையும் காலையும் தொங்க தொங்க போட்டுக்கிட்டு திரியறேன். நீ வேற மணி ஆகி போச்சு, சீக்கிரம் இதை முடிச்சுட்டு போய் சமையல் செய்யணும்னு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வந்ததையே கவனிக்கல. சரி சரி வேலையை பார் வாரேன். ஆத்தடி ஆத்தா, பாத்தியா மகா, வீட்டுல உழ வைக்க மாட்டா. ஒரு நாள் வச்சதே 3-4 நாளைக்கு சூடு பண்ணி திம்பா. சரியான சோம்பேறி. ஐயோ ஏக்கா அப்படி சொல்றீங்க? இல்ல மகா, நீ வர வந்தா இங்க 3 நேரமா ஆக்கி கொட்டிக்கிட்டு கிடக்குற. நீ எல்லாம் இல்லைன்னு வச்சுக்க, அந்த அம்மா ஒரு நேரம் தான் வைக்கும். அது அந்த புளிக்குழம்ப வச்சுக்கிட்டு 3 நாளைக்கு திம்பாங்க குடும்பமே. இன்னைக்கு 3 நேரமும் விதவிதமான சாப்பாடு. காலையில இட்லி, நைட்டுக்கு சப்பாத்தி, மதியானம் சோறு, வெஞ்சனம் கொஞ்சனம்ட்டு எரிச்சல் தான் வரும். என் புருஷன் ஒரு காலத்துல அப்படிதான் பண்ணது. இப்ப தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில விலைவாசி ஏறி போச்சுன்றதுனால ஒரு நேரம் ஆக்குறத 3 நேரமும். சரிங்கக்கா. யாருங்க படுத்து கிடக்கிறது? இந்த சாமிய எப்படி படுத்து கிடக்குறான் பாரு பொது இடத்துல. அறிவு கெட்ட பைய மூஞ்சா பாரு. பிள்ளைங்க ஒரு பக்கம் போக முடியுதா, வர முடியுதா? கேட்டாலும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிய நீ. உன்னையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும்டா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாரு, பொண்டாட்டி கையில உத வாங்கி மிதி வாங்கி தான் நீ எல்லாம் கஞ்சி குடிப்ப.
ஐயோ இந்த பாவி பையன் எங்கிட்டு போனான்னு தெரியலையே. இன்ன வரைக்கும் வீடு வராம இருக்கானே. எப்படியும் இப்படி இருந்தது கிடையாது. உள்ள இந்த பையன்கிட்ட சொன்னா அந்த பெரியவன் மருமக பேச்சு கேட்டுக்கிட்டு போய் எட்டு நின்று கூட பார்க்க மாட்டேன்றான். எதுவும் பண்ணிக்கிட்டானா ஒன்னும் புரியலையே கடவுளே. நானும் அவன் போற வார இடம் எல்லா இடத்துலயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்துட்டேன். எங்கிட்ட இருக்கான்னு இன்ன வரைக்கும் ஒரு தகவலும் கிடைக்கலையே. என்னத்த காலையில வேலை வெட்டி இல்லையா? சும்மா உக்காந்தாச்சு. இல்லம்மா, இந்த சின்னவன் இன்ன வரைக்கும் வீடு வரல. நேத்து காலையில போன பையன் சாப்பிடவும் உள்ள தூங்கினானா என்னன்னு தெரியல. அதான் பதட்டமா இருக்கு. எதுக்கு பயந்துட்டு கிடக்குறவ? அவன் அந்த கழுத்து மேட்டில தானே படுத்து கிடக்குறான். என்னது கழுத்து மேட்டில படுத்து கிடக்குறானா? ஆமா, அங்கதான் படுத்து கிடக்குறான். ஏமா நேத்து ராத்திரி எல்லாம் அங்கிட்டு போய் சுத்திட்டு வந்தேனாமா? பையன் இல்லையேம்மா. காலையில நான் தக்காளி பறிக்க தோட்டத்துக்கு போனேன், அப்பெல்லாம் இல்ல. இப்ப வர வழியில தான் பார்த்தேன் அங்கிட்டு படுத்து கிடந்தேன். ராவெல்லாம் எங்க போயிருந்தான்னு தெரியலையேம்மா. சரிம்மா நான் தான் போய் பாக்குறேன். சரி அத்த, வாரேன். அவளை கட்டி வைக்கலன்னு சொல்லி அங்க இங்கன்னு வீட்டுக்கு வராம சுத்திக்கிட்டு இருக்கான் போல இருக்கே. பாவி பையன். அந்த குடும்பம் ஆகாதுன்னு சொன்னாலும் அந்த குடும்பத்து பிள்ளைய தான் கட்டணும்னு நினைக்கிறானே. அது பாவி பையன். அதர விடுறானே இப்படி. ஏலே சின்னவனே, என்னல இங்க வந்து படுத்து கிடக்குற? எந்திரில. நீ எதுக்கு இங்கிட்டு வந்த? ஏலே எந்திரில. ராவல்ல நீ வீடு வரலன்னு சொல்லி தூக்கம் இல்லாம சாப்பிடாம கூட உட்கார்ந்து கிடக்குற. இங்க வந்து படுத்து கிடக்குற நீ. எதுக்கு வரணும்? என் மேலதான் எவனுக்கும் பாசமும் இல்ல நேசமும் இல்ல, அப்புறம் என்னத்துக்கு வரணும்? ஏலே உன்னை காணன்னு துடிச்சு போய் வந்திருக்கேல. இப்படி பேசாதல, மனுஷன் நொந்து போய் வந்திருக்கேன். எந்திரில நீ. என்னால எந்திரிக்க முடியாது. அவளா இங்கிட்டால சுத்திக்கிட்டு கடந்தேன் உன்னை காணான்னு. எப்பல இங்கிட்டு வந்து படுத்த? இப்ப ஏன் ஓவரா நடிக்கிற? அதான் நான் நினைச்ச மாதிரி தேவதையை கட்டி வைக்க மாட்டேன்டல்ல, அப்புறம் என்ன? ஏடா தேவதைன்னு சொல்லாதடா. அது தேவதை மாதிரியாடா இருக்குது. இங்க வா, எனக்கு என் தேவதை முக்கியம், நீ கூட எனக்கு முக்கியம் இல்ல. என்னடா இப்படி பேசுற? என்ன என் தேவதை ஆசைப்பட்டு நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லுது, நீ கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லும்போது அப்புறம் நான் உன்னையெல்லாம் என்னத்த சொல்றது? யாருல அந்த குடும்பமே சரியில்லாத குடும்பம். நேத்து உன்னை காணன்னு சொல்லி தேடிக்கிட்டு அவ வீடு வரைக்கும் போனேன். அவ அக்காக்காரி என்ன சொல்ற? அந்த தெரு பொறுக்கி எங்கேயாவது பொறுக்கிக்கிட்டு தெரியுமான்னு சொல்ற. எனக்கு எம்பிட்டு வழியா போச்சு தெரியுமா? அந்த வீட்டுக்கு நீ வாக்கப்பட்டு மாப்பிள்ளைய போனாலும் உன்னை மதிக்க மாட்டாங்கல்ல. இங்க பாரு, எனக்கு என் தேவதை முக்கியம். நீ அழுது கண்ணீர் வச்சாலும் என் மனசை நான் மாத்திக்க மாட்டேன். யாருல ஆத்தா பேச்ச கேளு. கம்முனி எந்திரிச்சு வா. நீ என் தேவதையை கட்டி வைப்பேன்னு சொல்லு, நான் வாரேன். இல்லையா நான் வர முடியாது. ஏல இப்படி படுத்துற? எந்திரிச்சு வால. இங்க பாரு, என்னால வர முடியாது. சும்மா என்கிட்ட வந்து இந்த அழுது நீலுக்கு நீலாம் வடிக்காத, சரியா? ஐயோ என்னால நீ உன் செத்தால ஒரு காலமா அவன் என் வீட்டுக்கு மருமவள வரக்கூடாது. நான் சொல்லிட்டேன். நீ வந்தாலும் சரி வராம போனாலும் சரி. உன்னால உன் அண்ணன் என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கா? நீ வா, இல்லையா இங்கிட்டே கடை. ஆத்தா, என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு போயிட்ட? நீ இம்புட்டு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நான் இப்படி இருப்பேன்னு நினைச்சியா? என் தேவதையை நானே இழுத்துக்கிட்டு வரல. என் பேரு சாமி கிடையாது. ஐயோ அந்த மனுஷன் வேற பேசுன்றாரு. என்னத்தானே நான் போய் பேசுறதுன்னு தெரியலையே. அப்பா வேற என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அன்னைக்கே சொன்னேன் கடனை வாங்காதீங்கன்னு. பெரிய பெருமைக்கு வாங்கி போட்டுட்டு இன்னைக்கு நம்ம உசுரலை எடுத்துக்கிட்டு கிடக்குறாங்க. இதம்மா ஏன் இங்கே வந்து படுத்து கிடக்கு? ஓய் என்னாடியே இங்க வந்துகிட்டு இருக்க? ஏன் இங்க படுத்து கிடக்குற? வீட்டுல தூங்க வேண்டியதானே? அதாவது தோட்டத்தை பக்கத்துக்கு உங்க அப்பா கூட வந்துட்டேன். பார்க்க வந்தியா இல்ல அங்க வேலை வெட்டிய பாக்கணும்னு சொல்லி இங்க தூங்க வந்தியா? வாங்கி விட்டு போடி. மருமக வரவும் நீ ஒரு வேலை வெட்டி பாக்குறதுலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அச்சாரியா தான் போச்சு. இங்கே வந்து படுத்துக்கிட்டு அங்க வேலை வெட்டி எதுவும் செய்யறது இல்ல. கேட்டா வேலை செய்யறேன்ற. வீட்டுல தான் மாமியா கவி நொய்யுதுன்னா இங்கேயே நீ வந்துட்டியா? மாமியார் இல்லாத குறைய நீ தீக்குறியா? ஏன்டி நீங்க வேற இத்தனை வருஷம் தான் வேலை செஞ்சு உங்களுக்கு ஆக்கி கொட்டுனேன். இப்பதான் மருமக வரவும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அது பொறுக்கலையா உங்களுக்கு? இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, சந்தோஷம் மருமகளை கூட்டிக்கிட்டு போயிருவான். அப்ப நீ தான் தண்டனைக்கான உட்காந்துருக்கணும். கூட மேல ஏதோ ஒத்தாசைய பண்ணு. வாயில பெனாயில ஊத்தி கழுவு. வாயல்ல வேற ஏதாவது தெரியல போடி. இத்தனை வருஷம் இந்த வீட்டுக்கு ஆக்கி கொட்டி வடிச்சு தள்ளி எம்பிட்டு வேலை பார்த்தேன். அப்பெல்லாம் நான் வேலை செய்யறேன்னு சொல்லல. இன்னைக்கு நான் படுத்திருக்கேன்னு படுத்திருக்கேன்றாளுங்க. அந்தவளுக்கு இவளுங்களே சொல்லி கொடுத்துருவாளுங்க போல இருக்கு. நீ வேலை வெட்டி பார்க்காத வைக்காதன்னு. எல்லா பக்கமும் வலைய கட்டி விடணும், இல்லைன்னா எலி அரிசி தள்ளிவிடும். எல்லாம் கட்டி விட்டாதான் பொங்கலுக்கு அறுவடைக்கு ஆகும். என்னவா இந்த பக்கம் வீட்டுல இருக்க வேண்டியதானே? இல்லப்பா வந்துட்டேன், தூக்கமும் வரல. சரி கை கால் கொஞ்சம் கழுவிட்டு போவோம் வீட்டுக்கு. ஏன்பா நேத்து சொன்னேன் அதை பத்தி எதுவும் சொல்லவே இல்ல. அவர் வேற ராத்திரியே போன் பண்ணாருப்பா.
என்னம்மா கையிலயும் 10 காசு இல்ல, உனக்கே தெரியும். தம்பி கல்யாணத்துக்கே கடன் உடனே தான் வாங்கியிருக்கு. கடன் அடைக்கணும் வைக்கணும். இப்படி திடுத்துப்புன்னு வந்து கேட்டா நான் எங்க போறது? எப்பா அவர் வேற சண்டை போடுவாருப்பா. அடிச்சு கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நீங்க தான் காலம் முழுக்க வச்சு கஞ்சி ஊத்தணும். இப்படி கையால் ஆகுத புடிச்சனை கட்டிக்கிட்டு நான் ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாத பொழப்பு பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, நான் அப்பயே சொன்னேன் நீங்க நகை நட்டுன்னு எதுவும் ஒண்ணு போட வேணான்னு. நீங்க தான் கேட்கல. போட்டே ஆகணும், மச்சான் மரம் நீங்க. இப்ப வந்து இப்படின்னா நான் எங்க போறது சொல்லு பாப்போம். ஏப்பா தம்பிக்கு தான் இன்னைக்கு சம்பளம் வந்திருக்குல்லப்பா, கேளுட்டு ஏதாவது பண்ணி கொடுங்கப்பா. இல்லைன்னா அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாருப்பா. ஓ சரி இரு, அவனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். அல்லாத கணக்கோட அவன் எதுவும் காசு தரானு பாருங்க. இல்லைன்னா குழுவுல ஏதாவது வாங்கி கொடுங்கப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. கடந்தோறும் வெளியே தலை காட்ட முடியல. கடங்கார வந்து கேக்குறான்ப்பா. இருமா இரு, நான் கேக்குறேன்ல இரு. என்னப்பா போன் எடுக்கிறானா இல்லையாப்பா? இல்லம்மா இன்னும் எடுக்கலையே. மறுபடியும் கூப்பிடுங்கப்பா. தூங்கும்போது தான் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கும். இந்த நேரத்தில் யார் ஃபோன் அடிக்கிறது? ஹலோ சொல்லுங்க. என்ன என்ன எந்திரிக்கிறியா? மணி ஆகி போச்சு, வேலைக்கு போலையா? இன்னும் டைம் இருக்கு, 9:30 தான் போகணும். சொல்லுங்க என்ன விஷயம்? மொண்டாட்டி என் மருமக எதுவும் சொன்னுச்சா? என்ன சொல்றீங்க? உங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கு. சரி வந்தா என்னப்ப? உங்க கல்யாணத்துக்கு மாப்பிள்ள கடன் உடனே வாங்கி தான் நகை போட்டிருக்கா. அப்படி இப்ப கடங்காரன் வந்து வீடு வந்து கேக்குறானாமா. கடங்காரன் அவங்களுக்கு கேட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நம்மனாலதான் அவங்களே கடனாளியா இருக்காங்க. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? சம்பள காசு கொடுத்துட்டாங்களா என்ன? கொடுத்துருக்காங்க. சரி, இந்த நகை வாங்கின காசுக்கு கொடுக்கணுமாமா. அப்புறம் அன்னைக்கு விருந்து வச்சதுக்கு ஒரு 10,000 ரூபாமா. சேர்த்து மொத்தம் 60,000 70,000 வரும் போல இருக்கு. அதான் இப்ப என்ன, நான் 70,000 ரூபாய் கடனை வாங்கி கொடுக்கணும்ன்றீங்களா? ஏண்டா இப்ப நான் ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். அப்புறம் நீ ஒரு 60,000 மட்டும் யார்ட்டையோ வாங்கி கொடு. அப்புறமேட்டு சம்பளம் தானே கொடுத்துடலாம். என்னாலும் யார்ட்டையும் கடன் வாங்க முடியாது. ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் வாங்கி கொடுத்துருக்கு உங்களுக்கு. அதையே நான் என்ன கட்ட முடிக்கல. இன்னும் 2.5 லட்சம் ரூபாய் எனக்கு கடனே இருக்குது. இதுல வேற சும்மா கடன் வாங்கி கொடு நான் எங்க போறது? இந்த அக்கா வாழ்க்கடா. அப்புறம் இங்க கூட்டிட்டு வந்து விட்டுவிட்டு போயிருவாரு. அவன் அங்க போய் இருக்கிறதுக்கு பதிலாக இங்கேயே இருக்கலாம். ஒவ்வொரு தடவையும் காசு கொடுன்னா எங்க போறது? வர்றதுக்கு பெட்ரோலுக்கு செலவுக்கு காசு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் செலவுக்கு காசு கொடுக்கணும்னா நான் அப்புறம் எங்க போய் வாழ்றது? இங்க வேற வீடு பாத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கே அட்வான்ஸ் கொடுக்கணும். தீபாவளி முடிஞ்சோடனே கூட்டிட்டு வரதுக்கு. இதுல சும்மா என்கிட்ட காசுனா இங்க என்ன நாங்க என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோமா? அந்த பிள்ளை பாட்டுக்கு இருக்குது, தனியா வீடு பார்த்து போறானாமா. கம்முன்னு வாங்கிட்டு அதை சொல்லிவிட்டேன். காசு ஏதோ ஏற்பாடு பண்ணி கொடு. ஐயோ சாமி, அவங்க நகை போட்டதும் வேணாம், ஒன்றும் வேணாம். அந்த நகையை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. அப்புறம் நீங்க வச்சிருக்கீங்கல்ல உங்க மவளுக்கு, அந்த காசையும் கொடுத்துருங்க. என்னால 10 காசு கூட தர முடியாது. தீபாவளி வேற வருது, எல்லாத்துக்கும் துணி எடுக்கணும்னுவீங்க, செலவுக்கு காசு வேணும்னுவீங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. நானும் போயிட்டு யார்ட்டையும் கேட்கவும் முடியாது. தயவு செஞ்சு அவங்க கொடுத்த நகையை அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. வைக்கிறேன். ஹலோ இங்க பாரு. என்னப்பா சொன்னா? வச்சுட்டாமா பேச அவ்வளவுதானா? இங்கே வந்து உட்காந்துக்கவா? அந்த மனுஷனை அடிச்சே துரத்திடுவாங்க. எனக்கு வச்சதும் சரியில்லை, பிறந்ததும் சரியில்லை. அப்பா இருக்கும்போது நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அவங்க போட்டாங்கல்ல அந்த நகையை கொண்டு போய் கொடுக்க சொல்லிட்டான். அந்த நகையை வாங்கிக்க. அப்புறம் இந்த விருந்து வச்சதுக்கு காசு 10,000 ரூபாய் நான் தரேன். சரியா? ஒன்னும் இல்ல, அழுகாத. ஏப்பா போட்ட நகையை வாங்கிட்டு போறேன், ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இதுக்கு என்னமா பண்ண முடியும்? நீங்க கஷ்டப்பட்டெல்லாம் ஒண்ணு இங்க செய்யணும்ன்றதெல்லாம் இல்ல. அவன் பேசுற பட்சத்துல செய்யணும்ன்ற அவசியமும் இல்ல. அந்த நகையை எடுத்து தரேன், கொண்டு போய் மாப்பிள்ளையிட்ட கொடு. சரியா? நீங்களே இல்லைன்னா எங்களுக்கு யாருப்பா? மா நான் இருக்கேன். சரியா? ஒரு இடத்த வித்துப்படாத உங்களுக்கு செய்வேன். சரியா? எந்திரி, வீட்டுக்கு போவோம். சரிப்பா.